சமீபத்தில் ஏற்பட்ட பல்வேறு நிகழ்வுகளை நம்மால் உதாரணமாக கூற முடியும். அல்லாஹ்வின் அவுலியாக்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நாம் வாழ்வதற்காக அதாவது உணவை உண்டு வாழ்வோம். ஆனால் அவர்கள் வாழ்வதற்காக இறைவனை கண்டு வாழக்கூடியவர்கள். நாம் மரத்தை பார்ப்போம், அவர்கள் மரத்தின் வேரை பார்ப்பார்கள். இந்த மரம் நிற்கும் நிலைக்கும் என்பதனை அவர்கள் சொல்வார்கள். அல்லது இது நிற்காது நிலைக்காது வீழ்ந்துவிடும் என்று சொல்வார்கள். இது எப்படி அவர்களுக்கு சாத்தியமாகும் என்று கேட்டால், குர்ஆனை தெளிவாக படித்தால், ஹதீஸை ஆழமாக அறிந்தால் அந்த உண்மையை விளங்கிக் கொள்ளலாம். சிந்தையோடு கேளுங்கள். இன்ன அவுலியா அல்லாஹி, நிச்சயமாக அல்லாஹ்வின் அதிகாரம் பெற்ற இந்த அவுலியாக்கள் இறைவனின் பொறுப்பை பகிர்ந்து இந்த உலகத்தில் செயல்படக்கூடிய இறைநேச செல்வர்கள் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு இந்த உலகத்தில் எது குறித்தும் பயமும் கிடையாது. நாளை மறுமை குறித்து எதுவும் அவர்களுக்கு கவலை கிடையாது. இந்த உலகத்தின் பயமும் கவலையும் அவர்களுக்கு கிடையாது. நாளை மறுமை குறித்த பயமும் கவலையும் அவர்களுக்கு கிடையாது. ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வின் பொருத்தத்தை, இறைவனின் லிகாவை பெற்றவர்கள் இந்த இறைநேச செல்வர்கள். இந்த அடிப்படையான செய்தியை அவர்கள் உள்வாங்குவார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக சத்தியமாக இறைநேச செல்வர்களை விமர்சிக்க மாட்டார்கள்.